மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளோட மக்களிடையே ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆமாங்க, வரப்போற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. சோ அந்த தேர்தலை பத்தின ஒரு கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா நம்மளோட மதிமுகம் தொலைக்காட்சி நடந்துச்சு ரீசெண்டா. சோ அதுல ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளர்கள் ஒரு கட்சியில சேர்ந்தவங்க நிக்கிறாங்க. சோ அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே மக்கள் யாருக்கு பெரும்பாலான ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, அதாவது 16/4/2024 நிலவரப்படி என்ன நிலைமை அப்படிங்கறதும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். அடுத்ததா திருநெல்வேலி தொகுதியில காங்கிரஸ், அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு 4 கட்சிகள் போட்டி போடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி தொகுதியில காங்கிரஸ் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுறாரு. அவருக்கு 56% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் ஜான்சிராணி போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 11% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறாரு. அவருக்கு 23% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா சத்யா போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 11% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி தொகுதியில திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமாக அப்படின்னு 4 கட்சிகள் போட்டியிடுது. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதியில திமுக சார்பா கனிமொழி போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 69% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா சிவசாமி வேலுமணி போட்டியிடுறாரு. அவருக்கு 11% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா ரொவினா ரூஸ் ஜேனை போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 5% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமாக சார்பா STR விஜயசீலன் போட்டியிடுறாரு. அவருக்கு 15% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தென்காசி தொகுதியில திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சின்னு 4 பேரும் போட்டி போடுறாங்க. அதுல இப்ப தென்காசி தொகுதியில யாருக்கு மக்களோட ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். தென்காசி தொகுதியில திமுக சார்பா ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 54% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் கிருஷ்ணசாமி போட்டியிடுறாரு. அவருக்கு 11% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் ஜான் பாண்டியன் போட்டியிடுறாரு. அவருக்கு 23% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா இசை மதிவாணன் போட்டியிடுறாரு. அவருக்கு 12% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சின்னு 4 பேர் போட்டியிடுறாங்க. அதுல மக்களோட ஆதரவுக்கு யாருக்கு இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். கன்னியாகுமரி தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பா மரிய ஜெனிஃபர் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 17% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பா பசிலியான் நசரேத் போட்டியிடுறாரு. அவருக்கு 7% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாரு. அவருக்கு 25% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சார்பா விஜய் வசந்த் போட்டியிடுறாரு. அவருக்கு 50% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கன்னியாகுமரி மக்கள். ராமநாதபுரம்ல OPSங்கிற பேர்லயே 4-5 பேர் நிக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதிமுக, நாம் தமிழர் கட்சியிலயும் நிக்கிறாங்க. இதுல யாருக்கு மக்களோட ஆதரவுன்னு பார்க்கலாம். ராமநாதபுரம் தொகுதியில திமுக சார்பா நவாஸ் கனி போட்டியிடுறாரு. அவருக்கு 58% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் போட்டியிடுறாரு. அவருக்கு 8% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையா பாஜக சார்பா போட்டியிடுறாரு. அவருக்கு 25% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா சந்திரபிரபா ஜெயபால் போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு 10% ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.